ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு சுடிதாருடைய பாட்டம், அதாவது செமி பட்டியாலா எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் ஒரு சிலருக்கு அந்த சரியாக புரியாதனால திரும்ப திரும்ப அந்த கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் நான் மறுபடியும் இதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஒரு பாட்டம், அதாவது சுடிதாருடைய பாட்டம் இதில் வந்து 2.5 மீட்டர் கிளாத் இருக்குது. அதாவது நல்லா அகலமாக நீளமான கிளாத்து. இப்போ இதில் வந்து ஒரு செமி பட்டியாலா எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி மற்ற நார்மல் பேண்ட்டுக்கும் செமி பட்டியாலாவுக்கும் பஞ்சாபி பேண்ட்டுக்கும், பஞ்சாபினா ஃபுல் பஞ்சாபி வராது, நார்மலாக ஒரு பஞ்சாபி பேண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நான் இதில் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இது வந்து நீங்கள் இந்த ஃபோல்டிங் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபோல்டு பண்ணுறோம், நீல வாக்கில் மடிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை 2ஆக குறுக்கு வாக்கில் மடிக்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு ஃபோல்டிங் வந்து டவுட் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இந்த ஃபோல்டிங்கை மறுபடியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீல வாக்கில் 2ஆக மடிக்கிறோம், அதுக்கப்புறம் குறுக்கு வாக்கில் அதை 4ஆக மடிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கீழ்ப்பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்குது, மேலே வந்து 4மே ஓப்பன். நம்ம எந்த சைடு ப்ளேஸ் பண்ணுறோமோ அந்த சைடு வந்து உங்களுக்கு 2 வந்து ஃபோல்டிங், மற்ற சைடு 2 சைடுமே வந்து 4 வந்து உங்களுக்கு ஃபோல்டிங். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு மேலே வந்து எப்போவுமே ஒரே மெத்தேடு தான். மேலே வர்றதை கரெக்ட் பண்ணி ஈவனாக கட்டிங் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 இன்ச்சுக்கு நீங்கள் பாக்ஸ் போட்டு அதில் வந்து ஒரு கர்வ் லைன் வரைஞ்சிக்கோங்க. அது ஏன் அப்படின்னா நமக்கு கிராச் லைன், அது அந்த இடம் வந்து நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக, நம்ம அந்த சீட்டிங்க்காக நம்ம பண்ணுற ஒரு கர்வ் லைன். அந்த இடம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் ஏதோ பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் அதுக்காக ஒரு லைன் வந்து நம்ம எப்போவுமே விட்டு கட் பண்ணுறது, அது வந்து கிராச் லைன். அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒரு அளவு பேண்ட்டில் நீங்கள் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா 43 இன்ச்சு உயரம் வருது அந்த அளவு பேண்ட், டோட்டலாக வெயிஸ்ட்லேருந்து கீழே கால் வரைக்கும். அப்போ இது எப்படி மார்க் பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த டோட்டலாக அளவு பேண்ட்டில் எடுத்த அளவில் ஒரு 4 இன்ச்சை மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுற்றி வளைச்சி நீங்கள் கால்குலேஷன் போட்டுட்ருக்கிறதுக்கு நீங்கள் அளவு பேண்ட்டில் எடுத்தீங்க அப்படின்னா 4 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 39 இன்ச்சு வரும். அதாவது 43 இன்ச்சில் 4 இன்ச்சு மைனஸ். இது வந்து எல்லா இதுக்குமே அளவு பேண்ட்டில் அளவு எடுத்தீங்கன்னா 4 இன்ச்சை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு 39 இன்ச்சு வந்து வரும். அந்த இடத்துல நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு அதுக்கு மேல் பக்கம் வந்து இன்னொரு லைன் 1.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து பாட்டம் ஃபோல்டிங்க்காக. அந்த இடத்துல பாட்டமுக்கு வந்து சுற்றளவு எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் 2ஆக பிரித்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் 1 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு வந்து நீங்கள் ஸ்டிச்சிங்க்காக விட்டுருங்க. இப்போ இந்த கிராச் லைன்லேருந்து கீழே வர எக்ஸஸாக விட்டுருக்க லைன் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு பேண்ட்டுடைய கால் பகுதி. இதுவே உள்பக்கமாக லைன் போட்டிங்க அப்படின்னா அது நார்மல் பேண்ட்டு. அதுவே அவுட்டரில் வந்து நீங்கள் லைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு பட்டியாலா பேண்ட்டு. இப்போ இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, காலுடைய லூஸ் பொறுத்து தான் எல்லாமே வருது. அந்த லூஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் வைப்போம். இப்போ நான் போடுற லைன் வந்து செமி பட்டியாலா. உள்ளே போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து நார்மல் பேண்ட்டு. அதே மாதிரி அவுட்டரில் பெண்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பட்டியாலா பேண்ட்டு. ஃப்ளீட்ஸ் வந்து நார்மல் பேண்ட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வைப்போம், செமி பட்டியாலாவுக்கு சைடில் வைப்போம். எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டிருக்க அந்த இதுக்கு வந்து எல்லா ஃப்ளீட்ஸுமே ஃப்ரண்ட்டில் வைப்போம். இப்போ என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, செமி பட்டியாலாவுக்கு சைடு ஃப்ளீட்டு, நார்மல் பேண்ட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஃபுல் பட்டியாலாவுக்கு உங்களுக்கு எல்லா ஃப்ளீட்டுமே ஃப்ரண்ட்டில் வைக்கிறோம். ஆனால் எண்டும் உங்களுக்கு ஒரே இடத்துல தான் முடியுது, அந்த ஸ்டார்டிங்கும் ஒரே இடத்துல தான் முடியுது. உங்களுக்கு என்ன பேண்ட் வேணுமோ மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே புள்ளியில் தான் உங்களுக்கு முடியுது. கீழே இருக்கிறது ஃபோல்டிங்க்காக. அந்த ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்பொழுது மட்டும் கவனமாக பண்ணணும். பட்டியாலானா ஓரளவுக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல எட்ஜில் ஜாயின் பண்ணணும். ஃபுல் பட்டியாலானா எப்படி, நார்மல்னா எப்படி அப்படிங்கிறது. இப்போ நான் செமி பட்டியாலாவுக்கு இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன்.
இது வந்து உங்களுக்கு ஃபோல்டிங்க்கு போயிடும். நீங்கள் எப்பவும் போல் ஒரு 1 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எப்பவும் போல் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், ஒரே மெத்தடு தான். இந்த பேண்ட்டில் உள்ள வேரியேஷன் மட்டும்தான் நிறைய பேருக்கு வந்து டவுட்டாகவே இருக்கும். அது எப்படி அந்த வேரியேஷன், நார்மல் பேண்ட்னா எப்படி, பட்டியாலா பேண்ட்னா எப்படி, அதுக்கு ஃப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது. இப்போ இந்த வீடியோஸில் நான் சொல்கிறது, நார்மல் பேண்ட்டுக்கு வந்து எப்பவும் போல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, பட்டியாலா பேண்ட்டு செமி பட்டியாலாவுக்கு சைடு ஃப்ளீட்டு, ஃபுல் பட்டியாலா அப்படின்னா எல்லா ஃப்ளீட்டுமே ஃப்ரண்ட் சைடு. இடுப்பு சுற்றளவு நீங்கள் அதில் என்ன அளவு எடுத்திருக்கீங்களோ அதை 4ஆக பிரிச்சுக்கோங்க, ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். அது எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடு. 8 இன்ச்சு இடுப்பினுடைய உயரம். இந்த இடுப்பினோட உயரம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா கீழே கால் பகுதியில் வைக்கிற அந்த 39 38 குறைச்சிக்கோங்க. அந்த 1 இன்ச்சை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 8 அப்படிங்கிறது 9 வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்ஸில் எல்லாமே ஃபோல்டிங்கு, ஸ்டிச்சிங் அலவன்ஸு, சீம் அலவன்ஸ் எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். அதனால் டோட்டல் அளவில் 4 இன்ச்சை நீங்கள் குறைச்சி பேண்ட்டு கால் பகுதியை கட் பண்ணிக்கோங்க. 8 இன்ச்சு வச்சு இடுப்பு பகுதியை கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடு தான். அந்த மாடல் மட்டும்தான் உங்களுக்கு வேறு. இடுப்பு பகுதியை வந்து நம்ம 1.5 இன்ச்சு மடித்து தையல் போடுவோம், கால் பகுதியை 1.5 இன்ச்சு மடித்து தையல் போடுவோம், மேலே இடுப்பு ஜாயின் பண்ணும்பொழுது 1/2 இன்ச்சுக்கு நம்ம பண்ணுவோம். அவ்வளோதான் வித்தியாசம் வரும். மற்றபடி எல்லா பேண்ட்டுக்குமே ஸ்டிச்சிங் மெத்தடு ஒரே மாதிரி தான். இதில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இன்னும் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.